பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் வார்த்தையும் என் வாழ்க்கையும் என்ற ஆடியோ கிளிப்பின் வழியாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியங்களை செய்வார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினம் பரிசுத்த ஆவியானவர் வரும் காரியங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த வரும் காரியங்களை நமக்கு விளக்கமாய் உரைத்து அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறவராய் இருக்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் வரும் காரியங்களை வெளிப்படுத்துகிறவர். இன்றும் நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால் அதே தலைப்பின் அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 31 அதிகாரம் 1 முதல் 5 வரை. யாத்திராகமம் 31 அதிகாரம் 1 முதல் 5 வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இங்கு மோசேயினிடத்தில் ஆண்டவர் கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், பெசலேயேல் என்ற ஒரு மனிதனை யூதா கோத்திரத்திலிருந்து நான் தேர்ந்தெடுத்தேன். அவன் அநேக காரியங்களை, வினோதமான காரியங்களை அவன் செய்வான். அவன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வேண்டிய காரியங்களை அவன் யூகித்து செய்வதற்காக அவனை நான் தேவ ஆவியினால் அவனை நிரப்பினேன். அந்த தேவ ஆவியானவர் அவனுக்கு என்ன கொடுக்கிறார் என்றால், ஞானமும் புத்தியும் அறிவையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் மோசேயினிடத்தில் கூறுகிறார். தேவ ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும்னா, ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தியினாலும் கர்த்தர் அவர்களை நிரப்புவாராம். ஞானத்தை அருளுகிற பரிசுத்த ஆவியானவர். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11 அதிகாரம் 2 வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தாங்கியிருப்பார். இங்கே பார்க்கிறோம், ஞானத்தை அருளும் ஆவியானவர், அறிவை அருளுகின்ற ஆவியானவர், ஞானத்தையும் அறிவையும் நமக்கு கொடுக்கிற ஆவியானவர். அவர் வரும்பொழுது ஆண்டவர் நம்மை ஞானத்தினால் நிரப்புவார், அவருடைய அறிவினால் நிரப்புவார். புதிய ஏற்பாட்டில் சீஷர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4 அதிகாரம் 8 வசனம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. 13 வசனத்தை வாசிக்கிறேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இங்கே பார்க்கிறோம், பேதுருவும் யோவானும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு அவர்கள் தைரியமாய் ஞானமாய் பேசுகிறார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக, ஜனத்திற்கு முன்பாக தைரியமாகவும் ஞானத்தோடும் பேசுகிறத பார்த்து அந்த பிரதான ஆசிரியர் சொல்லுறாங்க, இவங்க 2 பேரும் மீன் பிடிக்கிறவர்கள் தானே, இவங்க பேதமையான மனுஷங்க தானே, இவங்க படிப்பறியாதல்லவங்க, எப்படி இவர்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டது என்று அவர்கள் வியந்து போனார்கள். தேவ ஆவியானவர் ஒருவரோடு இடைப்பட தொடங்க ஆரம்பித்து விட்டார் என்றால் அவர்களை சார்ந்து கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறது என்னவென்றால் ஞானமும் அறிவும் புத்தியும். அதனால அவர்கள் அநேக காரியங்களில் சிறந்து விளங்குகிறவர்களாய் இருப்பார்கள். ஸோ பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்றால் ஞானத்தையும்
அறிவையும் புத்தியும் அருளுகிற பரிசுத்த ஆவியானவர். நாம் ஒன்று செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 1 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு பயந்து அவர் சொல்லுகிற காரியத்தை செய்து தீமையை வெறுக்கும் பொழுது அது ஞானத்தின் ஆரம்பமாய் காணப்படும். ஸோ பரிசுத்த ஆவியானவருக்கு பயப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற தீமையான காரியங்களை விடும் பொழுது, தீமையை வெறுக்கும் பொழுது அவர் ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தியினாலும் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். மறுபடியும் அதே வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 31 உங்களுக்கு சமயம் கிடைத்தால் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். யாத்திராகமம் 31 மற்றும் சகல வித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இன்று பெசலேயலானவர் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டதனால ஆசரிப்பு கூடாரத்தையும் அது மாத்திரமல்ல ஆரோனின் உடைகளையும் கர்த்தர் நினைத்த மாதிரி அவர் செய்து முடித்தார். அதனால ஒருவேளை ஞானத்தில் குறை உள்ளவர்கள் என்று நீங்கள் உங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு ஞானமே இல்லை, மற்றவர்களை போல நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு புத்தி இல்லை. இங்கே பாருங்க, பேதுருவும் யோவானும் அவர்கள் பரிசுத்தாவில் நிரப்பப்படுவதற்கு முன்பாக அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களாம் இருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்ட பொழுது அவருடைய பேச்சும் அவருடைய ஞானமும் எங்கிருந்து வந்தது? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால பரிசுத்த ஆவியானவரை விடாம பற்றி கொள்ளுங்க. நேற்றைய தினம் நாம் என்ன பார்த்தோம் என்றால் வருங்காரியங்களை நமக்கு விளக்கி சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர். இன்று நாம் என்ன தியானித்தோம் என்றால் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் அருளுகிற பரிசுத்த ஆவியானவர். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலைக்காம நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் பரத்துக்கு ஏறின பின்பு வேறொரு தேற்றரவாளனை இந்த உலகத்துக்கு அனுப்புவேன்னு சொன்னீங்க ஏசப்பா. ஆண்டவரே, அந்த தேற்றரவாளன் வந்து எல்லா காரியத்தையும் உங்களுக்கு விவரித்து காட்டுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஞானத்தையும் ஆண்டவரே புத்தியையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அறிவையும் அருளுகிற பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை ஞானத்தினால நிரப்புகிற ஆவியானவரே, எங்களை புத்தியினால நிரப்புகிற ஆவியானவரே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை அறிவினால் நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யாரெல்லாம் உண்மையாகவே நான் ஞானத்தில் குறை உள்ளவர், என்னை பார்த்தா எல்லாரும் கேலியும் கிண்டலுமாய் செய்கிறார்கள், எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் பேதமையா இருக்கிறேன், எனக்கு பெரிய படிப்பெல்லாம் இல்லை, என்னை பார்த்து எல்லாரும் ஒதுக்குகிறார்கள் என்று சொல்லி யாரெல்லாம் அந்த பாதையின் வழியாய் கடந்து போகிறார்களோ, பேதுருவும் யோவானும் மீன் பிடிக்கிறவர்களா இருந்தவர்களை நீ தூக்கி வந்து ஏசப்பா கர்த்தாவே அவர்களை நிரப்பி பயன்படுத்தின அதே கர்த்தரப்பா, அவர்களையும் நீர் பயன்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பயப்படாதே,
பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை மீட்டு கொண்டேன். நான் உன்னை மீட்டு கொண்டேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லமோ, உன்னை கைவிடுவதே இல்லை. உன்னை கைவிடுவதே இல்லை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவோ, உன்னை கைவிடுவதே இல்லை. தேங்க்யூ லார்ட். நன்றி ஏசப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் எங்களுக்கு நீங்கள் ஞானத்தை கொடுக்குறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பேசுகிற தைரியத்தை கொடுக்குறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மையாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும், அவர் பரிசுத்த நான் நிரப்பப்படணும்னு வாஞ்சிக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் அவர்களை நிரப்பும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நிரப்பும்படியாய் நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாய் அவர்களை நீர் நடத்தும்படியாய் நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை நான் துதிக்கிறேன். அவர்களை ஆவியின் ஆழங்களுக்கு நீர் கொண்டு செல்ல வேண்டும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். முழங்காலை முடக்கி எடுத்து முழங்கால் அளவு அல்ல நீச்சல் ஆழம் அவர்களை நீந்த செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய அறிவினாலும் உம்முடைய புத்தியினாலும் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பேர் உண்டாக அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தியினாலும் நிரப்பும்படியை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவிலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அருள்கிற பரிசுத்த ஆவியானவராக உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். அதனால் நீங்கள் அவர்களை விடாமல் பற்றி கொள்ளுங்க, அவரிடத்தில் கேளுங்க. அவர் உங்களுக்கு ஞானத்தை போதித்து இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்பதை அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.